أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுவதாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 49வது அத்தியாயம் சூரத்துல் ஹுஜராத் என்ற இந்த அருமையான அத்தியாயத்தினுடைய தஃப்சீர் விளக்கத்தை தான் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இந்த வகையிலே நான் இப்போது ஓதிய அல் குர்ஆனுடைய ஒரு வசனம் சூரத்துல் ஹுஜராத் 10வது வசனம். அதற்கு முன்னால் ஈமானிய சகோதரர்களுக்கு இடையில பிணக்கு ஏற்பட்டால் நீங்கள் அவர்களை சமாதானப்படுத்துங்கள். இந்த அறிவுடையவர்களாக தனிநபர், குடும்பம், கோத்திரத்திலிருந்து இஸ்லாமிய ஹிலாஃபத் வரைக்கும் இந்த வசனத்திலெல்லாம் பேசுகிறார். பிரிந்து போகாதீர்கள், ஈமானிய சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழுங்கள் என்பதற்காக இந்த வசனத்தில் அறிவுரை செய்கிறார். இதை சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றாங்க, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஃமின்கள் எல்லோரும் சகோதரர்கள். இந்த சகோதர பாசம் வருகிற நேரத்தில் ஒரு வாப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகள் சகோதர பாசம், வாப்பா வழி சகோதரர், அம்மா வழி சகோதரர், அம்மா வாப்பா 2 பேருக்கும் பிறந்த பிள்ளைகள் என்ற அடிப்படையில் நானும் தம்பி என்ற சகோதர பாசம் என்பது அந்த இரத்த உறவோடு வருகின்ற அந்த குடும்ப உடல்வாய் ஜனம் என்ற அந்த அதன் அடிப்படையில் வருகின்ற சகோதர பாசம். இதை தாண்டி அல்லாஹ் இன்னமல் முஃமினூன், முஃமின்கள் என்ற ஈமானிய பாசறைகள், ஈமானிய உணர்வுள்ள முஃமின்கள் எல்லோரும் சகோதரர்கள் எல்லாம் சொல்றார். எனவே அல்லாஹ் பார்வையில இந்த 2 சகோதரத்துவத்திலேயும் அந்த ஈமானிய சகோதரத்துவம் தான் பரமானது. ஒரு அம்மாக்கு வாப்பாவுக்கு பிறந்த பிள்ளை 2 பேருமே முஃமின்களாக இருக்கிறாங்க. அவங்க அந்த வாப்பா வழி அந்த ஒரு தாய்க்கு தகப்பனுக்கு பிறந்த சகோதரர்கள் அடிப்படையில் சகோதரர்கள் என்பது இரத்த உறவுல வருகிறது. அதே நேரத்தில் அவர் 2 பேர் மூமின்களாக இருந்தால் ஈமானிய சகோதரர் அடிப்படையில் ஒன்று வருகிறது. அதே நேரத்தில் அந்த வாப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகள் ஒரு முஸ்லீமாக இருக்கிறார், மற்றவர் காபிராக இருக்கிறார் என்றால் அந்த வாப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகள் அடிப்படையில் சகோதரத்துவம் இருந்தாலும் இந்த ஈமானிய சகோதரத்துவம் அவங்கள்ட்ட இல்லாமல் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பலமான ஈமானிய சகோதரத்துவம் மிக முக்கியமானது. இதை நான் நல்லா விளக்குவதாக இருந்தால் அல்லாஹ் தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை சரப்படுத்தி சொல்றார். உங்களுக்கு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் உலகத்துல 950 வருடம் தௌபா செய்தார். வமா ஆமன பிஹி இல்லா கலீல், அவரை ஈமான் பண்ண மக்கள் கொஞ்சம் பேர். அவ்வளவு காலம் பிரச்சாரம் பண்ணி அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிற நேரத்திற்கு அவர் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார், ரப்பிலா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரின் தய்யாரா, இந்த பூமியில் உனக்கு நிராகரிக்கின்ற காபிர்கள் யாரையும் நீ விட்டு வைக்காது என்று ஒரு அழிச்சல்.
இன்னக ததர்கும் எதிர்த்து ஐபாதத்து வரா எழுது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. காபிரான் ஒத்தனாவது மிஞ்சி இருந்தால் அவர் பெற்றெடுக்கிற பிள்ளையும் காபிராக இருக்கும், அந்த இனம் பெறும். அல்லது மூமினாக இருக்கிற மனிதன் அவன் வழிகெடுத்து கொண்டு விடுவாங்க. அதனால மூமின்களை தவிர யாரையும் உலகத்தில் வச்சாரு. அப்பதான் கப்பலை கட்ட வச்சு மிகப்பெரிய வெள்ளத்தை எல்லாம் வர வச்சு இப்படி ஒரு பெரிய அனர்த்தத்தை ஏற்படுத்துறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இத்தனைக்கும் இவ்வளவு காலம் பிரச்சாரம் பண்ணி நபிகளுடைய அந்த தர்பார் தன் மனைவி கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். அந்த மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததுனால, அந்த தாயோட கரத்திருந்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததுனால, இன்னொரு பக்கத்தில் மனைவி இஸ்லாத்துக்கு வராததுனால நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த மகனுக்கு ஹிதாயத்து கிடைக்கிற காரணம் என்னன்னா, இந்த வாப்பா எவ்வளோ சொன்னாலும் இந்த வாப்பட புத்திமதியை ஏற்றுக்கோன்னு பின்னால அந்த உற்சாகம் புஷ் பண்ணுகிற அந்த சக்தியை உண்மைதான். ஒரு வாப்பட கௌரவத்தை உள்ளவருடைய மனதில் பதிய வைக்கிறது படகையாக. அந்த உண்மை ஒரு கெட்டவளாக இருந்தால், அவள் சீர்வாதியாக இருந்தால், உள்ளவர்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற வாப்பட சம்பாத்தியத்தில் அனுபவிச்சு கொண்டிருந்து உள்ளவர்கள் சம்பாதிக்கிற காலமாக போது அந்த உண்மை சங்கிதாக கருத்து பார்க்கலாம். வாப்ப வயசுக்கு போயிட்டு சம்பாதிக்க இயலாத கட்டத்தில் அவர் வீட்டில் சும்மா இருக்கிற டைம்ல அந்த உண்மை ஈமானிய தாயாக இருந்தா அந்த புள்ளோட மனசுல எப்பயுமே என்ன மசூலா இருந்தாலும் என்ன முடிவெடுத்தாலும் வாப்பாட்ட சொன்னா, வாப்பாட்ட கேட்டா, வாப்பாட்ட கௌரவத்தை காப்பாற்றுற பொண்ணு இருப்பான். எவ்வளோ மகன்கள் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு எவ்வளவுதான் பாப்பா கொட்டினாலும் அவன் எவ்வளவு சம்பாதிக்கிற காலமாக அவன் உண்மையோட இருப்பான். உண்மையோட அரவணைப்புல நினைப்பான், உண்மையோட ரகசியம் பேசுவான், பிரச்சனை மாட்ட அவன் சொல்லுவார். பாப்பாவோட மிச்சம் பேச்சுவார்த்தை வைக்க மாட்டேங்குது. மனுஷன் இயல்புகள் இதுதான். நாங்கள் பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்லியா பார்க்க இந்த காலத்துல பிள்ளைகளை மட்டும் பேசுவோம். நாங்கள் சண்டித்தனமாக பிள்ளைகளை வளர்த்துட்டு கடைசியில் உண்மையோட பேசுறது, பாப்பாவோட பேசுறது. அவன் வெளிநாட்டில் இருப்பான், உண்மையோட மனிதராக பேசுவாங்க. வாப்பா கிட்ட ஒரு நிமிஷம் பேச மாட்டான். இந்த வாப்பா கொஞ்சம் பேசி சொல்லி அந்த டெலிபோனை கொடுக்குற சக்தி யாராவது உண்மைதான். ஆனா இந்த சமூகத்தில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டா புள்ளகள் இருக்கிறதுக்கு பின்னால் அந்த உண்மைமாக அப்படி அமைதியாக இருந்து புள்ளர் சம்பாதிக்கிற காலத்தில் அவர் சரியை கொண்டு மாட்டு கொடுப்பார். அவர் வாப்பா வயசாகி சம்பாதிக்காத காலமாக கூட அந்த உண்மைதான் எடுத்துக்கொண்டு ஊற்ற கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு வாப்பான்னு பயம் என்ற மாதிரியான நிலைமையில வீட்டில் முடிவெடுத்தாலும் உண்மையோட முடிவுதான் நடைமுறைப்படுத்துற மாதிரியான நிலைமைகள் சமூகத்துக்கு பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய 950 வருட கால பிரச்சாரத்தை மகள் ஏற்றுக்கொள்ளாததுக்கான காரணம் வீட்டுக்குள்ளே ஒரு எதிரி இருந்தால் அந்த தாய் கண்ணியமான சகோதரர். அந்த தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான் பாப்பட மதிப்பை சொல்லிக் கொடுக்க. நீங்க பாருங்க, சில இடத்துல பாப்பமா மார்க்க கொள்கை இருக்குது, மூமாட்ட கொள்கை இல்லை, உள்ளவர்களுக்கு கொள்கை வாங்க. கடைசியில் ஜனாசா தொழுகை, ஜனாசாவை யாரு அடக்கிறது என்று குர்ஆன் சொன்னபடி அடக்கிறதா இல்லாட்டி வேறு அமைப்பில் அடக்கிறதா அந்த வீட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள இந்த உண்மைதான் முடிவெடுப்பான். மார்க்கம் இல்லை, எங்க நானமான சிறத்தை இப்படித்தான் அடக்கணும், கடைசி அப்படித்தான் போடுறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அந்த மனைவி என்ற அந்த பகுதி மிக முக்கியமானது. பாருங்க, அதே ஆப்போசிட் விஷயத்துல பாருங்க, நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஹாஜர் என்ற தாய் அவ இஸ்லாத்துக்கு வந்துதான் திருமணம் முடிக்கிறான். அந்த பெண் ஈமானிய தாயாக இருந்தாங்க. குழந்தையை பெற்றெடுத்து பிள்ளையும் உண்மையும் விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. அந்த போற நேரத்துல அல்லாஹ் கட்டளை பிரகாரம் போயிட்டாரு. போன வாப்பாவை பத்தி அருமை பெருமையை சொல்லி 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 சொல்லித்தான் இஸ்மாயில் என்ற குழந்தையை அந்த தாய் வளர்த்தார். அதனால தூக்கி வளர்க்கிறதுக்கு ஆள் இல்லாத நிலைமை இருந்துட்டு அந்த புள்ள ஓடி விளையாடுகிற பருவத்தக்க பொண்ணு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுத்து வாராங்க. வந்து மகனே ஒரு அறுத்து பழியிடுமா, நான் கணவனுடைய மகனோட செய்தி என்ன ஏற்ற இறக்கமுள்ள வாப்பாவை அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டதாக இருந்தால் நீங்க அருகும் இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமைசாலியாக இருப்பேன் சொல்றாங்க. அப்ப என் அருமை வாப்பாவே, இறக்கமுள்ள வாப்பாவே அந்த புள்ள பேசுமாக இருந்தா அந்த உண்மை அந்த பிள்ளையோட மனசுல வாப்பா பத்தி நல்ல அபிப்பிராயத்தை சொல்லி கொடுத்ததுனால அந்த புள்ள நபியாக இருக்கிறதுக்கு வருகிறார். அவ்வளவு பெரிய நபிய நல்ல மனநிலையில வளர்த்த அந்த தாயின் அடிப்படைதான் வரலாற்று நடிகளும் நினைவூட்டப்படுகிற ஒரு தாய் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம்.
பாருங்க ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த பிள்ளைய ஈமானிய உணர்வோடு வாப்பட அருமை பெருமையை சொல்லி அந்த தாய் வளர்த்ததனால்தான் வாப்பாவின் கொள்கை அந்த பிள்ளை ஏற்றுக்கொண்ட நிலையில் வளர்ந்தது. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி காபிராக இருந்ததால், உம்மா காபிராக இருந்ததால் மாப்பிள பிரச்சாரம் பிள்ளைட காலுக்கு போகலே, அதுக்கு பெரும் எதிரியாக தடையாக இருந்த அந்த தாய் தான் மனைவி. இது ஒரு முக்கியமான கண்ணோட்டம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த கப்பலை செஞ்சுட்டு வெள்ளம் வந்துட்டு மூமின்கள் மட்டும் அதில் ஏறி கொண்டாங்க. அப்படியே கப்பல் வெள்ளத்தில் மிதந்தது. மனிதர்கள் எல்லாம் அழிந்து மூழ்கடிக்கப்பட்டார். மூழ்கடிக்கப்படுகிற நேரத்தில் கப்பல் இருந்து கொண்டு மகனை பார்த்து சொல்றது, மகனே யா புனை ஏற்கம் நானா, என் அருமை மகனே நீங்க அந்த கப்பல் ஏறி முடிந்தது. வளர்த்தக்கு நான்காசிரி, நீங்க காப்பீடுகளாக இருக்காது என் மகனை, இந்த கப்பல் ஏறும் என்னோட வந்து சேரும் ஈமான் உள்ளோம். அவன் சொன்னான், சஹாபியில்லா ஜபல் யாசிமுனி மினல்மா, இந்த பெரிய மலை உச்சியில் ஏறி நான் தப்பு என்று வெள்ளத்துக்கு ஆப்பட மாட்டேன். அப்ப இவன் சொல்ற நபி அலைஹிஸ்ஸலாம் பாலல்லா ஆஸ்மலியோமி நன்றில்லா, இன்றைய நாள் அல்லாஹ் இந்த தண்டனை விட்டு காப்பாற்றுகிறவர்கள் அல்லாஹ்வை வேறு யாரும் இல்லை, எல்லா மக்களும் அழிஞ்சு போற மகனே வந்து ஏறு. ஆனா அவன் ஏறல, வம்பனாக இருந்தார். அதுக்கு பின்னால அந்த வெள்ளத்துடைய அந்த தண்ணி மட்டம் உயர்ந்து வந்து அல்லாஹ் சொல்ற பாருங்க, கப்பல் வகிய தஜ்ரீபின் திமௌஜின் கல்ஜிபால், மலை போன்ற அலை அடிக்கின்ற தண்ணீருக்கு மேல அந்த கப்பல் மீது அலை அடிக்கிற மலை மாதிரி அந்த மலைக்கு மேலே தண்ணி அடிச்சு அவன் மூழ்கடிக்கப்பட்டு தாழ்கிறான். அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் தாழ்கிறது. அந்த ஆசிரமங்கள் கொண்டிருக்கிறது மனுஷன். நபி அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாங்க, மகன் தாண்டிட்டான். அவன் மூழ்கடிக்கப்பட கொள்ள அவனுக்கு தெரியாத அந்த பின்வழிவு மௌத்துக்கு பின்னால் நிரந்தர நரகவாதி அவன். அந்த பாரதூருக்கு நல்லா தெரிஞ்ச நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கலிமா இல்லாம மூத்தாகத்தேன்னு அந்த கவலையில அல்லாஹ் சொல்றாரு, இன்னன்னி மின் அஹ்லி, என் மகன் என் குடும்பம் யா அல்லாஹ் சொல்றாரு. உண்மையிலே அவருடைய குடும்பம் தான். மனைவி வெறும் சேர்ந்து பெற்ற பிள்ளையாரு, என் பிள்ளை என் மகன் என் பாசம் நிறுத்தமது, என் மகன் என் குடும்பம் என்று சொல்றது. இன்னபனி மின் அஹ்லி, என் மகன் என் குடும்பம் யா அல்லாஹ், கலிமா இல்லாம மூத்தாகல யா அல்லாஹ். இப்படி சொல்லி அந்த கவலை படக்குள்ள அல்லாஹ் விஷயம் சொல்றாங்க, இன்னஹு லைஸ மின் அஹ்லி. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களோட மகன் உங்களோட குடும்பம் அல்ல. என் குடும்பம் சொந்த மகன் குடும்பம் தான் அது. கண்ணியமான சொல்ற ஒரு தாய் ஒரு விசுவாசம் ஒரு அஸ்மாரதி இல்லாம மாறாங்க வந்து கேட்கிறாங்க, யாரும் சொல்லலாம் என் உண்மை காபிராக இருக்கிறாங்க, நான் முஸ்லிமாக இருக்கிறேன். என் உண்மை காபிராக இருக்கிற நேரத்தில் என்னோட சேர்ந்து வாழணும்னு விரும்புறாங்க. ஆனா நான் மூமினாக இருக்கிறேன். அவன் காபிராக இருக்கிறான், ஆனா சேர்ந்து வாழணும்னு விரும்புறான். அப்ப அசில் உண்மை நான் என் உண்மையோட சேர்த்து வாழணுமான்னு கேட்பான். அது ஒரு உண்மை இல்லைன்னு சொல்லுங்க, உண்மைதான். நான் சிவி உண்மைக்கு உங்களோட உண்மையோட நீங்க வாழுங்க, சேர்ந்து வாழுங்கோ நாங்கள் சொல்லணும். கண்ணியமான சகோதரர்கள் பெரியவர்களே, வாப்பா முஸ்லிமாக வாப்பா காபிராக இருந்தாலும் அந்த குடும்ப உறவு வருகிற நேரத்தில் உலக விவகாரத்தில் காபிரான வாப்பா இருந்தாலும் அவங்க சேர்ந்து நடக்கணும். சட்டம் என்ன பாசமாக அந்த பந்தத்தை மாத்தேறாங்க. ஆனா அந்த சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட வார்த்தைகள், என் மகன் என் குடும்பம் என்று சொன்ன உடனே இன்னமும் உங்களோட குடும்பம் அல்ல என்று சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்க? எதை வச்சு சொன்னார் என்றால், ஈமானிய குடும்பம் அல்ல, ஈமானிய பாசம். அதுல வந்து ஈமானிய அந்த வட்டத்துக்குள்ள ஈமானிய குடைக்கு கீழால, ஈமானிய நிலத்துக்கு கீழால இருக்கிற அந்த உறவுல ஒரு குடும்பம் அல்ல. நீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய குடும்பமாக இருந்தாலும் அதை மறுமையில அந்த பாசத்தை வச்சு ஒரு நாள் ஒரு சுவர்க்கத்தை கொடுத்து போகிறார். யா ஃபாத்திமா பின்த் முஹம்மதின், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே
சலீனி மாஷீதி, இந்த உலகத்தில் ஏதாவது தேவையான என்ற கேள்வி என் சக்திக்கு உட்பட்டவர்களை தருகிறேன். ஆனால் அட்கிரி நப்சக்கு மீறினார், நரக நெருப்பிலிருந்து நீங்க உங்களை காப்பாற்றிக்கோங்க மகளே. லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, நாளை மறுமையில என்னால் உங்களுக்கு ஒன்றும் செய்யலாத மகளே. நீ பாருங்க, இந்த பாசத்துல பாப்பா நபியாக இருக்கிற மகள், நபியின் மகள் என்ற அடிப்படையில் உறவு வேலை செய்யாது. மம்மத்து அபி அமல் லம் யுஸ்ரிஹி நஸபு, அமல் சுவர்க்கத்துக்கு கொண்டு போறதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தாட்டி குடும்ப பேக்ரவுண்ட் வந்து அவனுக்கு புஷ் பண்ணாத சொல்லலாம். இன்னார குடும்பம் இன்னார குடும்பம் இன்னார இவ்வளவு பெரிய விஷயங்கள் சுப்ஹானல்லாஹ். அந்த அடிப்படையில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இது ஏற்ற மகன் ஏற்ற குடும்பம் என்று சொல்றதுல என்ன உள்ள நாகலை உன குடும்பம் அல்ல என்று சொன்னது உண்மையிலே உங்களுக்கு கிடைத்த புள்ள உன புள்ள அல்ல என்று சொன்னதா உனக்குள்ளதான். ஆனால் ஈமானிய உறவு என்று வருகிற நேரத்தில் அல்லாஹ் தாய்தான் பலவானது. அதான் இந்த ஆயத்தில் நம்ம மூமினூன இஹ்வா, மூமின்கள் எல்லாரும் சகோதரர்கள். அந்த உஹுவா ஈமானியா, உஹுவா இஸ்லாமியா, ஈமானிய சகோதரத்துவம், ஈமானிய அந்த இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது பலமானது. அதனால்தான் இந்த நீண்ட செய்தியை கொண்டு நான் உங்களுக்கு சொல்ல வந்தது, அந்த ஈமானிய சகோதரர்கள் என்ற பகுதி முக்கியமானது. நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு கிட்ட சப்பல இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உங்களோட காலம் புத்துள்ள சகோதரனுடைய காலம் சேர்த்து மன்மசோல சப்பல் வசனகுல்லா, உங்களை யாராவது சஃப்ல சேர்ந்து இருந்தால் அவர் அல்லாஹ் சேர்த்துக் கொள்வார். யாராவது பிரிஞ்சு இருந்தால் அல்லாஹ் அவனை பிரிச்சுடுவார். இஸ்லாத்தில் தீண்டாமை என்பது கிடையாது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது கிடையாது. எவ்வளவு பெரிய ராஜ மந்திரி, பெரிய மகாபலி மன்னர் பின்னால வந்தாலும் ஜும்மாவுக்கு முன்னால யாராவது ஒரு சாதாரண அடிமை சஃப்ல இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து அகற்றார். இன்னாருக்கு ஒரு இடம் ஒதுக்கேறாது. சும்மா பின்ன சீட்டு வரைக்கும் தான் நம்ம வரக்காட்டு நம்ம சேஃப் வரக்காட்டு இடம் காலி பண்ணேறாது. பின்னால் வருகிறவர் முன்னால் அவருடைய தோலை தாண்டி வராங்க என்பதில் இருக்கிற ரசூலுல்லாஹ் சொல்றார். ஒருவர் பின்னால் தோள்களை தாண்டி வருகிறார். நீங்க மனிதர்களை நோகடிக்காத உட்கார்ந்து எவ்வளவு பெரிய மனிதர், சாதாரண மனிதன் சுஜூதில் இருக்கிற ஒரு மன்னர் பின்னால் இருக்கிறார். அந்த பின்னால் இருக்கிற மன்னன் கால் வந்து தலை வந்து இந்த அடிமையிட தலையில படுது, கால படுது, மாற்றாது. கண்ணியமான சகோதரர்கள், கிட்ட உள்ளவர் யார், உயர்ந்தவரா தாழ்ந்தவரா வெள்ளையரா கருமரா அரபியா அஜமியா எந்த பாகுபாடும் கிடையாது. இன்னமல் மூமினூன இஹ்வா, மூமின்கள் எல்லோரும் சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஸ்லிமு லில் முஸ்லிமி கல் புனியான், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு ஒரு கட்டிடத்தை போன்றவர். யஷுது பஅதுஹு பஅதன், ஒரு கல்லோட சாந்தத்தால் சீமெண்ட் அடிச்சு சாந்தம் அடிச்சு அப்படியே ஒன்று கொண்டு பலமானதாக இருப்பதை போல முஸ்லிமை மதிக்க வேண்டும் என்பதை சொன்னார்கள். மஸல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தரஹுமிஹிம் வ தஆத்துஃபிஹிம் கமஸலில் ஜஸதில் வாஹிதி யஷ்தகா மின்ஹு உதுன் ததஆ லஹு ஸாயிருல் ஜஸதி பிஸ்ஸஹரி வல் ஹும்மா. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமை நேசிக்கிறதால, அவனோட அன்பு காட்டுறதுல, அந்த முஸ்லிமை மதித்து நடக்கிறதுல என்று பல்வேறுபட்ட விவகாரங்கள்ல அதுக்கு உதாரணம் ஒரு உடல் கட்டமைப்பை கொண்டு நாங்கள் சொல்றோம். ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமை நேசிக்கிறதுக்காக மற்ற விஷயங்கள்ல பங்கு கொள்வது, அவனோட கஷ்டத்துல பங்கு கொள்வது, அவனோட பிரச்சனைகளை பங்கு கொள்வது, அவனோட நல்வேறு பிரச்சனை சமாதானப்படுத்துறது, அவனோட கஷ்டத்தை அவனுக்கு உதவுறது, எல்லாத்திலும் இது மாதிரி என்றால் என் குடும்பம், என் அப்பா, நான் முறை தாமப்படுத்துள்ளவர்கள், இது மட்டுமல்ல ஈமானிய பாசறைவர்கள் இந்த முஸ்லிமாக இருந்தாலும் அந்த ஈமானிய உணர்வு உண்மையான இஸ்லாம் அவனை பற்றி மதிக்கணும், அவனுக்கு உதவணும், அவனை பற்றி கவலைப்படுறது எல்லாம் ஒரு மனிதன் உடல் கட்டமைப்பை போன்று அந்த உடல் கட்டமைப்புல எல்லா பார்ட்ஸ்களும் இருக்கும். கண் இருக்குது, காது இருக்குது, கால் இருக்குது, கை இருக்குது, நகம் இருக்குது, எல்லாம் பலதரப்பட்ட நிலையில் இருக்கும் போது அந்த உடம்புல ஏதாவது ஒரு இடம் வலிக்க ஆரம்பித்தால்
பொழுது இரவுக்கு தூக்கம் இருக்காது, காய்ச்சலாக வரும். கால் நகரம் கரண்ட் இருக்குது, கால் தானே நகரம் கரண்ட் இருக்குது, ஏனி ஒரு புஷ்பம் இருக்காது. அந்த கால் வலியில் முழு உடம்பும் தலைவலி, கால் வலி எல்லாம் நெறிகட்டி இப்படி இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் ஈமானிய சமூகத்துக்கு உதாரணம் என்று சொல்லலாம். அதான் சொல்றேன், ஹத்தா யுஹிப்ப லிஅஹீஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி, தனக்கு விருப்பமானதை தன் சகோதரனுக்கு கிடைக்கணும் என்று விரும்பாதவரை உண்மையான மூமினாக மாட்டார். அந்த மூமின் என்ற பாசம் இருக்குது, அது வலுவானது, அது பலமானது, அல்லாஹ்விடத்தில் முதல் தரமானது கண்ணியமான சகோதரர். அதான் இந்த ஆயத்தில் சொல்ற இன்னமல் மூமினுடைய இஹ்வா. இங்க பாருங்க, மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்தவனே பெரிய பிரச்சாரம் பெருசா வெளியே செய்யல. பெரிய பிரச்சாரம் தெரியுமா? ஒற்றுமையை ஏற்படுத்தினார். மஸ்ஜித் நபவியில் ஒரு பலமான ஒற்றுமை ஏற்படுத்தினார். வந்த மரத்தார் வேறொரு குட்டி வீசினார். மக்காவில் வந்தவங்க அல்ல முஹாஜிர்கள், மதீனாவுக்கு வந்தே குடிகள் வந்தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற கோத்திர வெறிகள் இருந்தன. நாங்க மதீனாவாசிகள், இவங்க மக்காவாசிகள். பலமான பிரச்சனை, சுப்ஹானல்லாஹ். மனிதர்கள் அடிப்படையில் சில முனாஃபிக்குகள் இந்த பிரச்சனையை கிளறினார்கள். ரசூலுல்லாஹ் கட்டத்துல ஒரு இடத்துல அப்படியே வராங்க, ஒரு முஹாஜிர் ஒரு ஆள் வந்து அன்சாருக்கு அடிச்சாரு. சமூகம் என்ற வரலாறு தானே. சூரத்துல் ஹுஜராத் மொத்தமாக இஸ்லாமிய கட்டமைப்பை காப்பாற்றி பாதுகாக்கிற வேலி சூரத்துல் ஹுஜராத். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ மதீனால ஒரு ஆளுக்கு வந்து மக்காவாசி முஹாஜிருக்கு அடிச்சிட்டாரு. அடிச்சதோட அன்சாரிகளே பாருங்க, இந்த மதீனாவாசிகளே என்று அவர்கள் பேசினார். பேசினதோட அந்த சத்தத்துக்கு வந்தவங்க எல்லாரும் உடம்பு வந்து கூட அடிச்சுக்கலாம், மக்கள் வந்தவர் அடிச்சுக்கலாம் சொல்லி ஒரு வெளித்தரமான நிலையை உருவாக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே வந்து கேட்டால, அபிதாவல் ஜாஹிலியத்தி வ அன பைன அத்ஹுரிக்கும், நான் அல்லாஹ்வுடைய நபியாக இருந்து கொண்டு உங்களுக்கு முன்னால இருக்கிற நிலைமையில மீண்டும் இந்த ஜாஹிலியத்தை நீங்கள் கிளறுகிறீர்களா? தாவுவா முக்தினா நாடுங்க என்று சொன்னார். ஈமானிய உலகத்துக்கு கீழாக, ஈமானிய கூரைக்கு கீழாக, ஈமானிய குடலுக்கும் நிலவுக்கும் கீழாக இந்த ஜாதிய பேச்சு உங்கள்கிட்ட வரப்படாது. என்னமான சகோதரர்களே, என்னமான மூமினுடைய இஹ்வா. அதுதான் சஹாபாக்கள் ஏறுகிற வாயால் வார்த்தை வந்தது. பாருங்க, நாங்க நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு மக்களுக்கு வந்தவங்க விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தெரியுமா? இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவான மதீனா. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய எல்லைகள் விரிவடைந்தது மதீனாவிற்கு ஆரம்ப போய் அடைக்கலம் கொடுத்த மாமனிதர்கள் மதீனா வாசிகள். ஆனா மதீனா வாசிகளுக்கு பெரிய ஒரு பூர்வீக மண்ணின் மைந்தர்கள் மதீனா வாசிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌதாயினார். அடுத்த ஹலீஃபாவாக வருவது யார்? இயற்கையாக மனிதன் உணர்வு சொல்லும், நாங்க மதீனா வாசிகள், அல்லாஹ் நபி எல்லாருக்கும் பொதுவானவர். நபி என்று வந்ததனால நபி முதல் தரமானவர். நபிக்கு பின்னால் வந்தால் நாங்கள் ஊர்வாசிகள் வரப்போம், நாங்கள் தான் தகுதி வாய்ந்தவர்கள். அப்படிதான் யாருக்கும் உணர்வு சொல்லுவோம். அந்த உணர்வு தாண்டி அல்லாஹ் மார்க்கம் சொன்னதுக்கு அவங்க அடிமையான கதை அன்சாரிகள். இனிமான சகோதரர்களே, அப்ப இந்த பேச்சுவார்த்தை நடக்கிற ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு பின்னால சகீபத்து பனி சாயிதா என்ற இடத்துல அப்ப ஹவுஸ் போட்டுருக்காங்க. சாதித்து உபாதாரங்க நல்ல மனிதர்கள், சீரர்கள், சஹாபாக்கள். இயல்பாக மனிதர்கள் ஊர்வாசிகள் வந்து தூண்டுவார்கள் தானே, நாங்கள் தான் தகுதி வாய்ந்தவர்கள், நாங்கள் தான் காட்சிக்கு பொறுப்பானவங்க. என்ன எங்கடையா இது அந்த கோத்திர வெறியல்லாது கிலாபத்தில் வரப்போல கட்டுப்படத்துக்கு வாய்ப்பு கூட இவங்கதான் என்ன அடிப்படைதான் நம்ம யோசிச்சாங்க. இந்த மாதிரி அவன் காய்ச்சிக்கொள்ள இங்க மதீனத்து பள்ளிவாசலுக்கு இந்த பகுதியில் அபூபக்கர் எல்லாம் எல்லாம் வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தில் சோமில்லாத டைம்ல மிக கட்டாயமாக அபூபக்கர் எல்லாம் தான் நம்ம இந்த பள்ளிவாசல் ஜமாத் தொழுகைக்கு பொறுப்பாடிட்டாங்க. எல்லாம் கொடுத்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து காட்டினாங்க. இதுக்கு அடுத்த யாருன்னு சொல்லாம சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஏற்கனவே பாருங்க, இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு கூட அபூபக்கர் எல்லாம் அபு சயீத் ரலியல்லாஹு இந்த மாதிரி சில சஹாபாக்கள் அவங்ககிட்ட வந்து மதீனாவை சேர்த்து பேச்சுவார்த்தை.
சகோதரர். இந்த நிலைமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிய ஹதீஸ் அல்-உமராஉ ஃபீ குரைஷ் லா யஸாலு ஹாதல் அம்ரு ஃபீ குரைஷ். இந்த ஆட்சி அதிகாரம் கலீஃபாவாக வரக்கூடியவர் மறுமை நாள் வரைக்கும் குறைஷிகளிலே தான் வரும். இந்த குறைஷிகள் யாருன்னா முஹாஜிர்கள், மக்கள் இருந்தவர். அல்-உமராஉ மின்னா வல் முஸராஉ மின்கும். அமீர்கள் எங்களுக்கு வருவார், ஆனால் அமைச்சர்கள் உங்களுக்கு வரும். நீங்க அமைச்சர்களாக இருங்க, ஆனா அமீராக இருக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் நிபந்தனை போட்டார். குறைஷாக இருக்கும் அதிசாயி பாருங்க, உடனே அன்சாரி எடுக்கப்பட்டார். அதுதான் ஈமான் உள்ளவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காட்டி முறதியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கும்போது இந்த தீனுடைய விவகாரத்துக்கு இவருக்கு இவ்வளவுதான் பொறுப்பாக இருந்தார். தீனுடைய ஆகப்பெரிய தொழுகைக்கு இமாமாக நபி இருக்கும் காலத்தில் உங்களை நியமித்தார்கள் என்றால் இந்த துனியாவுடைய விஷயத்துக்கு நீங்க தான் பொருத்தம் என்பதைத்தான் நபி இங்கே காண்கிறார்கள். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு கையை பிடிச்சி போறதில்லாத பையத்தினா நீங்க தான் கலீஃபாவாக வரணும். அன்சாரிகள் எல்லாரும் அதுக்கு கட்டுப்பட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க பாருங்க, அந்த இன்னமல் முஃமினூன யஹ்வான் என்ற பகுதியில அந்த ஈமானிய உறவு என்ற பகுதி அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்ட மறுமை நம்பிக்கையோடு வாழுகிற அந்த ஈமான்தாரி அல்லாஹ்வால் கட்டுப்படுத்தப்பட்டவராக வாழ்ந்தால் அவன் உயர்ந்த ஜாதி கீழ் ஜாதி பிரிச்சு வர மாட்டான். அவன் அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் மார்க்கத்தை பின்பற்றுகிற ஈமான்தாரியை பார்த்தால் அவனுக்கு சாதி என்ற பிரச்சனை வராது. கண்ணியமான சகோதரர்களே, தெரியுமா அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முக்கியமான சஹாபி, ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவரு ஷாமுக்கு கவர்னராக நியமிக்கப்பட்ட அந்த போர் நேரத்தில் அவருடைய ஒரு கருப்பு நிற அடிமையும் ஒன்றாக சேர்ந்து பயணித்தார்கள். இவர் அணிந்திருக்கிற அதே மாதிரி ஆடைகளைத்தான் அடிமைக்கும் சரிசமமாக அணிவித்து அதே மாதிரி வித்தியாசம் கட்டாமல் இருக்கிறார். ஜாஹிலியா காலங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எஜமானும் அடிமையும் ரொம்ப வித்தியாசம். ஆனால் இவர் அடிமையை எந்த வித்தியாசம் இல்லாமல் நடத்துகிறாரே, மக்களை வியப்பில் ஆழ்த்த மக்கள் கேட்டார்கள், எப்படி வித்தியாசமாக நடந்து கொள்வீங்க அடிமைகளோடு. அப்ப சொன்னாரு, நான் ஆரம்பத்தில் ஒரு தப்பு செஞ்சேன், அந்த தப்புல அல்லாஹ் நபி என்னை கண்டித்த கண்டிப்புத்தான் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது சொன்னார். அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அடிமை, கருப்பிற அடிமை, ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு தப்பு செஞ்சுட்டாரு. செஞ்ச வந்த கோபத்துக்கு அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு யப்ன சௌதா, கருப்பியின் மகனே பேசாரு. கருப்பியின் மகனே என்று பேசின உடனே உமாவை இழுத்து பேசிட்டார். நீ கருப்பன் என்று சொல்லல, கருப்பியின் மகனே. யாருடைய மகனா? நேசல் மகன். எந்த மகனாக எந்த மனிதனாக இருந்தால் அந்த உமாண்டு வரும்போது சுப்ஹானல்லாஹ் பாசம் இருக்கிறதே, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். மனசார நொந்து அழுது கொண்டு அல்லாஹ் நபியிடத்தில் போய் அபூ தர் என்ற எஜமான் கருப்பியின் மகனே என்னை சாடி பேசினார், யாரும் சொல்லலாம். இரக்கமுள்ள காருண்யவன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தர் கிஃபாரியை கூப்பிட்டு, அபூ தர் இன்னக முரத்துன் ஃபீக ஜாஹிலியா, நீங்க இஸ்லாம்ல இருக்கிறீங்க, ஈமானிய வட்டத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, ஆனால் இன்னும் உங்கள்ட்ட ஜாஹிலியத் இருக்குதுன்னு நான் சொல்றேன். இன்னும் உங்கள்ட்ட ஜாஹிலியத் இருக்குதா? இந்த ஜாஹிலியத் என்று சொல்லப்பட்ட உடனே அவன் இஸ்லாம் இல்லை என்று விளங்கினதுனால இந்த பையத் என்ற வார்த்தையை யாரு பேணலையோ அவர் மாத்தமிக்கு ஜாஹிலியத் மரணம் என்ற உடனே இஸ்லாத்துக்கு வெளியே கொண்டாங்க அப்படின்னு இல்லையான அர்த்தங்கள் கொண்டுதான் பையத்திதான் காப்பி என்று இந்த பிற்போக்கு சிந்தனை உருவாங்க. அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிற சொல்ல இன்னக்கம்
ஜாஹிலியத் என்ற சொல்லெல்லாம் குஃப்ரன் மட்டும்தான். மூமின்கிட்ட இருக்கிற பிழையான ஒரு நடவடிக்கை, அவன் மனைவி சரியா மதிக்கல, ஒரே தொல்லை கொடுக்கிறான், அவன் ஜாஹிலியத் இருக்கு. அப்ப இஸ்லாத்துக்கு வெளியே வைக்கிறான். கண்ணியமான சகோதரர், முஸ்லிம் வட்டி எடுக்கிறான். இந்த வட்டி எடுக்கிறதுனால அவன் இஸ்லாத்துக்கு வெளியே போயிட்டானா? அவன் பாவி, அவன் ஜாஹிலியத் இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, ஜாஹிலியத்தை கொண்டு குஃப்ரான ஒன்று செய்யப்பட்டு இஸ்லாத்துக்கு வெளியே போவான். ஆனால் இஸ்லாத்தில் இல்லாதவர்கள் மாற்று கலாச்சாரத்தை செய்யறாங்க. அந்த ஜாஹிலியத் இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்தா நடத்தாங்க பார்க்கறது, பிரிச்சு பார்க்கறது, வசதிகளுக்கு சலாங்க இருக்காங்க, எளிய மனுஷனுக்கு சலாங்க இருக்குல்ல. வசதியான கண்டா இறங்கி ஓட்டி போய் சிரிச்சு கொண்டு அப்படி சல்லி பாணி பண்ணி அப்படி கேட்கிறாங்க. ஆனால் வசதி இல்லாத மனுஷன் பார்த்தா வீட்டுக்கு போறாரு. இந்த மாதிரி இருந்தா அவன் முஸ்லிம் தான், மூமின் தான், ஜாஹிலியத் தான். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பேசிய அந்த வார்த்தை இன்னக்கம் லஹும் ஃபீக ஜாஹிலிய்யா, அந்த சாதிகள் பேசினீர்களா, பழித்தீர்களா அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தை தான், இனிமேல் மௌத்து வரைக்கும் நான் இப்படி பேச மாட்டேன், இப்படி நடக்க மாட்டேன், என்னை திருத்துவேன். உடனடியாக அந்த திருத்தின திருத்தந்தால் அடிமைய மரியாதையாக நடக்கிற அடிமை நாமமே இல்லை, அடிமை வாசனமே இல்லை. சுப்ஹானல்லாஹ், வித்தியாசம் காட்டாம அடிக்கிறதும் பேசுறதும் சிரிக்கிறதும் அதான் மாற்றம். கண்ணியமான சகோதரர்களே, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், பெரிய விஷயம். கண்ணியமான சகோதரர்களே, அதனால ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதால சொன்னாங்க, லா ஃபضل அரபியின் அலா அஜமியின், அஜமிக்கு அரபிய காரணம் அரபியா, அஜமிய காரணம் பேசுகிறாங்க. அன்னாசு மின் ஆதம், எல்லா மனிதர்களும் ஆதத்துக்கு மகன்கள். வாதம் மின் துராப், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்கள் அல்லாஹ்விடம் மிக மேலான மனிதர் யார் என்றால் தக்வா உள்ள மனிதர் என்று சொல்றார். இதான் மூமின். அந்த வகையில கண்ணியமான சகோதரர்களே, எங்கள்கிட்ட அந்த பழக்கம் எப்பயும் நீங்க பார்க்கலாம். சின்ன சின்ன பிரச்சனை யாரும் மூமின்களும் வெறுக்கப்படாது, மூமின்களை தள்ளப்படாது. இது சின்ன மிஸ்டேக் நடந்தோடனே 10 வருஷமாக நாங்கள் அன்பாக இருந்து சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்றுமே மோத்து கட்டிக் கொள்வது, போன ஆன்சர் பண்ணுறதுல ஆளை வெறுத்துக்கிறது, முழுக்க டேபிளில் அடுத்து வீசிக்கிறது, எல்லாம் கெம்பரான வார்த்தைகள், பெரியதனமான வார்த்தைகள், எல்லாம் நல்ல பண்புகள் கிடையாது. நல்ல பணிவான தன்மைகள், மன்னிக்கிற தன்மைகள், இல்தமிசுல் அஹீ முதுரன், அவனை நிரபராதியாக பார்க்கிறது, தட்டி வீசிடப்படாது, அவனை வெட்டி வீசிடப்படாது, அவனை ஒதுக்கி தள்ளிடப்படாது. அவன் இல்லாமல் இருக்கலாம், அவன் மகன் கோடீஸ்வரன். கண்ணியமான சகோதரர்களே, எனவே சின்ன எந்த விஷயத்துல நீங்க பாருங்க, அந்த இன்னமல் மூமினூன இஹ்வாத்துன், இதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்ற பாருங்க, ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும். திரும்ப அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க மூமின்கள் ஈமானிய உறவுள்ளவர்கள், 2 பேர் பிரச்சனை பண்ற நேரத்தில் நீங்க குளிர்காயவாங்க, அவங்களை அப்படியே பிரச்சனையோட வாழ விடுவாங்க. அவங்களும் சகோதரர், உங்களும் சகோதரர், எல்லாம் என்னோட சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர். அதனால நீங்க சமாதானப்படுத்துங்க. இதை சொல்லிட்டு அந்த விஷயத்தை பாருங்க, வத்தகுல்லாஹ், இந்த அல்லாஹ் பயன்படுத்த பாருங்க. பிரச்சனை பட்டவங்க 2 பேர் 3ஆம் தரப்பாக இருக்கிறார்கள் பார்த்தா அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ் பயன்படுத்த. என்ன அர்த்தம் இருக்கு? 2 பேர் குடும்பத்தில் பிரச்சனை பட்டு வாழ்றாங்க, எனக்கு நல்லா ஏதும் அவளை சமாதானப்படுத்துறது அல்லது சமாதானப்படுத்துறதுல நாங்கள் முயற்சிக்கணும். ஒரு வார்த்தை தான் நல்ல தத்துவத்தை பேசணும் நாங்க. ஆனா என்ன பார்த்தோம்னா சுயநலவாதிகளாக இருக்கிறோம், வளர்த்துருக்கா அப்படின்னு நாங்கள் கேரளாக குடும்பக்காக இருக்கிறோம்னா யார் பார்த்தா சொல்லத்தக்குள்ளா அல்லாஹ் பயந்துவோம், அவங்களோட விஷயத்துக்கு தலைமுடாமல் இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ற பாருங்க, வத்தகுல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன், நீங்க இரக்கம் காட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா நீங்க அல்லாஹ் பயந்து உங்களோட பொறுப்பை நீங்க ஒரு முறை அல்ல பல முறை 2 பேரும் சமாதானப்படுத்துறதுக்கு நீங்க செஞ்சீங்களாக இருந்தால் நீங்க இரக்கம் காட்டப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய இரக்கம் இருந்தால் மறுமையில சுவர்க்கம் கிடைக்கும் என்றது அல்லாஹ் சொல்றாங்க. இதற்கு நம்ம செய்யலாம். அல்லாஹ் உங்களுக்கு ஈமானோட வாழ்வு மௌத் வரைக்கும் யாருமே கோபம் இல்லை,
யாரோடையும் முரண்பாடு இல்லை, எந்த குடும்பத்தையும் துப்பிக்காதவர்களாக எல்லாரோடையும் நாம் பேசுவோம், எல்லாரோடையும் சமாதானமாக வாழ்கிற நிலைமைகளுக்கு அதே நிலைமையில் மௌத்துவர்கள் எல்லாம் வாய்ப்பு வாக்கு